ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு ஃபோர்ஸ்டு மேரேஜ் மினி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ யூடியூப்பில் ரெக்கமெண்டில் போகும். அப்புறம் ஃபோர்ஸ்டு மேரேஜ், ரிவெஞ்ச் மேரேஜ் ட்ராமா எல்லாம் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராமாவோட ஒன்லைனர் என்னென்னா, இஷ்டம் இல்லாமல் நம்ம ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அவங்க தாத்தா கம்பல் பண்ணதுனால. மேரேஜ்க்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் எப்படி லவ் பண்ணுறாங்க, சேர்ந்து வாழ்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் மீதி ஸ்டோரி. சரி வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் கல்யாணமாகி அவங்க ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் நைட். அப்போ ஒருத்தன் குளிச்சுட்டு வெளில வரான் இல்லையா, இந்த வெள்ளை மண்டையன், இவன் தான் ஹீரோ. ஹீரோயின் பேசலான்னு பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள அவன் புடிச்சு தள்ளி விட்டு, என்ன நினைச்சிட்டு இருக்க, எல்லாருமே உன் நினைப்புக்கு மயங்கிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா, தாத்தாவை ஏமாத்தி தானே கல்யாணம் பண்ண, இப்ப என்ன ரொம்ப நல்லவமாய் நடிச்சிட்டு இருக்க, எதுக்காக கல்யாணம் பண்ணியோ அதெல்லாம் நடக்கதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஃபர்ஸ்ட் நைட் நடந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஆயிருது. ஹீரோயின் வெளியில வந்து பாக்குறப்போ ஹீரோ வந்து அவன் அசிஸ்டன்ட் கிட்ட இந்த மாதிரி பேபி ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு டேப்லெட் இருக்கு, அதை அவளுக்கு கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதை கேக்குறப்போ ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரெடி ஆயிட்டு சாப்பிடறதுக்கு வரான். இந்த செக்ரட்டரியும் இதை எப்படி நம்ம கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தயங்கிட்டு நின்றுட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்ட போய் பேசலாம் வரான். ஆனா இவனுக்கு இதை பத்தி சொல்றதுக்குமே கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. உடனே ஹீரோயினே வாண்டடா எனக்கு இந்த மாதிரி டேப்லெட் வேணும் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவனுமே இந்தாங்க இந்த டேப்லெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றான். ஹீரோயினுமே அந்த டேப்லெட்டை ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு கால் வருது. அது யார் பண்ணியிருப்பாங்கன்னா ஹீரோவோட தாத்தா தான் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நைட்டு டின்னருக்கு வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிடுறா. தாத்தா கிட்ட பேசி முடிச்சுட்டு ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லலான்னு பாக்குறா. ஆனா ஹீரோ வந்து வேணுட்டே காலை கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கான். இவளும் திரும்ப திரும்ப கூப்பிட ஹீரோ மறுபடி கட் பண்ணி விட்டுட்டே இருக்கான். ஹீரோயினுமே வர வழி இல்லாம லேண்ட்லைன்ல கூப்பிடுறா. லேண்ட்லைன்ல கூப்பிட்டோன்னே எடுத்து பேசுறான். உனக்கு வர வேலையே இல்லையா, இங்க நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க, சும்மா கால் பண்ணி ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறான். நீ சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவும் ஹீரோயின் இந்த மாதிரி தாத்தா டின்னருக்கு கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே சொல்லாம அப்படியே கட் பண்ணிடுறான். மூன்று அடிச்ச மாதிரி திமிரு பிடிச்சவன். பாவம் நம்ம ஹீரோயின் காலை கட் பண்ணிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் டின்னருக்கு ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு இருக்காங்க தாத்தா வீட்டுக்கு. இப்போ உள்ள வரப்போ ஹீரோ வந்து ரொம்பவே நல்ல பாசமுள்ள ஹஸ்பண்ட் மாதிரி ஹீரோயின் கையை பிடிச்சு எடுத்து கூட்டிட்டு வரா. கூட ஹீரோயினை பிரஸ் பண்ண விடாம அவனே பிரஸ் பண்றான்னா பாத்துக்கோங்களேன். இப்ப கதவு திறக்கிறாங்க இல்லையா, இவங்க தான் ஹீரோவோட தாத்தா. கொஞ்சம் எங்கான தாத்தான்னு கூட வச்சுக்கலாம். இவங்க ரெண்டுத்தையும் பார்த்தோன்னே உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோ உள்ள போய் அப்படியே பாசமலையா பொழிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு சேரை நகர்த்தி வைக்கிறது என்ன, நீ ஃபர்ஸ்ட் உட்காருன்னு சொல்றது என்ன. ஹீரோயின் இது அப்படியே ஷாக் ஆகி நின்று பார்த்துட்டு இருக்கா. ஏய் ஒன்னதான் சொல்ற வந்து உட்காரு அப்படின்னு ஹீரோ சொல்ல ஹீரோயினும் போய் உட்கார்றா. அதுக்கப்புறம் அவங்க தாத்தா கேக்குறாங்க, உங்க ரெண்டுத்துக்குள்ள எப்படி போயிட்டு இருக்கு, உங்க மேரேஜ் லைஃப் நல்லா போயிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. உன்னை ஏதாவது கொடுமைப்படுத்துறனா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஹீரோயின் வந்து அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு நீங்க ரொம்ப நல்ல ஹஸ்பண்டை மேரேஜ் பண்ணி வச்சிருக்கீங்க, என் ஹஸ்பண்ட் என்னை ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாங்க, இவங்க என்கிட்ட ரொம்பவே நல்ல விதமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ ஃபுட் எல்லாம் எடுத்து ஹீரோயினுக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுமே அதை பார்க்கல, என்னதான் நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்கா. தாத்தாவும் இதெல்லாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் அங்க டின்னர் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கார்ல வந்துட்டு இருக்கும்போது அவன் சொல்றான், நீ நல்லாவே ஆக்ட் பண்ண, தாத்தா முன்னாடி இனிமேல் இந்த மாதிரியே ஆக்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அவளும் சரி எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கு, டைரக்டா வில்லாக்கு போயிருவேன், நீங்க இருந்தே இறங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கு இவளும் இந்த நைட்ல வண்டி எல்லாம் கிடைக்காது, ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு ஹீரோ சொல்றான், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் எங்க தாத்தா கம்பல் பண்ணாங்கிறதுனாலதான் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் சுத்தமா பிடிக்கல, தயவு செஞ்சு கீழே இறங்கி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடுராத்திரியில நம்ம ஹீரோயினை அங்க கீழே இறக்கி விட்டுறான். ஹீரோயினுக்கு இதை பார்க்கல ரொம்பவே கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி எல்லாம் நடந்துக்கிட்டா, இப்ப வந்து எப்படி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அவங்க போன்லயுமே சார்ஜ் இல்லாம கம்ப்ளீட்டா ஆஃப் ஆயிருச்சு. ஹீல்ஸ் போட்டு நடக்க முடியல. அதுக்கப்புறம் செருப்பெல்லாம் கழட்டி கையில வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த தாத்தா இவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அந்த தாத்தாவும் என்ன நீ மட்டும் வந்திருக்க, அவன் எங்க காணோம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் இல்ல தாத்தா உங்களுக்கு ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்குதாமா, அதனால அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உன் தாத்தா வந்து இந்தம்மா பிரேஸ்லெட்டை நீ அங்கேயே விட்டுட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க.
ஹீரோயினுமே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட்டை வாங்கி போட்டுக்கிறாங்க. வச்சுக்கோங்க தாத்தா, என்னாலதான் இவ்வளவு சிரமமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டே போட்டுட்டு இருக்காங்க. தாத்தாவும் அவனுக்கு எவ்வளவு திமிரு, ஒன்ன மட்டும் தனியா விட்டுட்டு போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹீரோவோட செக்ரட்டரி வரா. ஹீரோயின் கிட்ட மிஸ் யங் மாஸ்டர் வந்து அவங்களோட துணியெல்லாம் வில்லாக்கு அனுப்பி வைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோவோட தாத்தா இருக்கிறது தெரியாம. அப்புறம் தான் ஹீரோவோட தாத்தா இருக்கிறதே பாக்குறான். ஹீரோவோட தாத்தா செமையா முறைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவோட தாத்தா உடனே என்ன மிஸ்ன்னு கூப்பிட்டுட்டு இருக்க, இவ என்ன உன்னோட மருமகளா, அவளுக்கு மரியாதை கிடையாதா, யார் சொல்லி நீ அவளை மிஸ்ன்னு கூப்பிடுற சொல்லிட்டு ஹீரோவோட தாத்தா மிரட்டவும் செக்ரட்டரி உடனே பயந்துட்டு ஐயோ மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. தாத்தா உடனே இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இப்பதான் அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அவன் எதுக்கு வில்லாக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து என்ன நீங்க ரெண்டும் தனித்தனியா தான் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. உடனே இல்ல தாத்தா, அவங்கதான் என்ன வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. அதுக்கப்புறம் தாத்தா அந்த செக்ரட்டரிய வார்ன் பண்றாங்க. நான் நினைச்சோம் நீ எப்ப வேணாலும் வேலையை விட்டு தூக்கிடுவேன், மரியாதையா நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தாத்தா சொல்றாங்க போய் அவனை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படியே நெஞ்சு வலி வந்து விழுந்துடுறாங்க. இப்போ ஹீரோ நேரா வீட்டுக்கு வந்து ஹீரோயினை பிடிச்சி கத்துறான். எதுக்குடி தாத்தா கிட்ட என்னை பத்தி வத்தி வச்ச, எனக்கு அப்பவே உன்னை பத்தி தெரியும்டி இப்படின்லாம் சொல்லி ஹீரோயினை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கான். எவ்வளவோ சொல்லிட்டு இருக்கா, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நான் பிரேஸ்லெட்டை விட்டுட்டு வந்துட்டேன், அதுதான் அவங்க கொடுக்க வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்போ வந்து பண்ணா உங்களுக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இந்த இது போன பிரேஸ்லெட்டை விட்டுட்டு வந்ததுக்காக வந்து அவங்க வந்து கொடுக்க வந்தாங்க, இதனால தானே எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட்டை பிடிச்சு அறுத்து விட்டுருவான். ஹீரோயினுக்கு அதை பார்க்கல ரொம்பவே கஷ்டமா போயிருச்சு. ஏன்னா அது வந்து அவங்க பாட்டி வந்து ஹீரோயினுக்கு கொடுத்தது, பாட்டி கொடுத்த பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம் போவா. அப்ப கரெக்டா காலில் இடிச்சுக்கிறா, ஆசையெல்லாம் எடுத்துட்டு இருப்பா. ஆனா அவன் அது எதையுமே கண்டுக்காம திட்டி விட்டுட்டு போயிடுவான். ஹீரோயின் அந்த பாசியெல்லாம் எடுத்துட்டு அழுதுட்டே இருக்காங்க. அப்பந்தான் 2 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவோட தாத்தாக்கு ரொம்பவே பெட்டு போல, இதெல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்திருப்பாங்க போல. இந்த பொண்ணும் தாத்தாக்கு ரொம்பவே ஐஸ் வச்சுட்டு இருப்பா. அப்ப கரெக்டா ஹீரோ வரா, இவளும் போய் பேச போறா. ஆனா ஹீரோ வந்து இவளை கண்டுக்கவே மாட்டா. எதுக்குடா அந்த பொண்ணு கிட்ட இப்படி ஆட்டிடியூட் காட்டுற, நல்லா பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணுடா, நம்புதான், உனக்கு ஏதாவது தப்பா செலக்ட் பண்ணிருக்கேனா, இது செஞ்சு அவளை அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கேட்கல ஹீரோக்கு ரொம்பவே கடுப்பாகுது. இல்ல தாத்தா, நான் இப்ப எந்த ரிலேஷன்ஷிப்லயும் இருக்க விரும்பல, நான் கம்பெனியை பாத்துக்கிறேன், நீ ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே தாத்தா ஹீரோட மண்டையில தட்டி சந்தோஷப்படணும்னு நீ நினைக்கிறியா, அப்படின்னா நீ வந்து ஃபேமிலிலயும் முன்னேறணும், கம்பெனிலயும் முன்னேறணும், அதுக்காக நீ வந்து ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ வேண்டான்னு சொல்ல கம்பல் பண்ணி மேரேஜுக்கு ஓகே வாங்கிடுறாங்க தாத்தா. எப்படியோ போய் இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அது வந்து ஹீரோயினே கிடையாது, தாத்தா கூட க்ளோஸா இருக்கிறது ஹீரோயினோட ட்வின் சிஸ்டர். அவளுக்கு தலையில ஏதோ கட்டி இருக்குது, ஆபரேஷன் பண்ணலன்னா அவ செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்கு. இவளுக்கும் அடுத்த வாரத்துல கல்யாணம், இவனை எப்படியாவது கல்யாணம் பண்ணியே ஆகணும், நம்ம இப்ப கல்யாணம் பண்ண முடியலன்னா இந்த சொத்துக்கெல்லாம் நம்ம எப்படி வாரிசாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கொஞ்சம் பேராசைப்படுறா. அதனால இவ இப்படியே தேடி கண்டுபிடிச்சு அவளோட ட்வின் சிஸ்டரா வர வைக்கிறா. இந்த பொண்ணு அவளோட பாட்டி கிட்டதான் வளர்ந்துட்டு வந்திருக்கா. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வளர்ந்து வந்த பொண்ணு, ரொம்ப ஏழை பொண்ணு. ஆனா ஆப்போசிட்ல இருக்க பொண்ணு ரொம்பவே ரிச்சான பணக்கார வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. அதனால கூப்பிட்டு ஹீரோயின் கிட்ட டீல் பேசுறா. இந்த மாதிரி எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு, அந்த கல்யாணத்தை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசே வரமாட்டேங்குது, ஆனாலும் நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக வெளிநாட்டுக்கு போய் தான் ஆகணும், என்னோட இடத்துல நான் போயிட்டு வர வரைக்கும் என்னோட இடத்துல இருந்து நீ வந்து ஹீரோக்கு ஒய்ஃபா நடந்துக்கணும், திரும்பி வந்தோன்னு என்னோட இடத்த நீ என்கிட்டே ஒப்படைச்சிடணும், மட்டும் இல்லாம உன்னோட பாட்டி உடம்பு சரியில்லாம இருக்காங்க, அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய காசு வேணும், அந்த காசுக்காக நீ கூட அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்குங்கிற விஷயத்த நான் கேள்விப்பட்டேன், அதுக்கான உங்க பாட்டியோட மொத்த ட்ரீட்மெண்ட் செலவையுமே நான் ஏத்துக்கிறேன், அதுக்கு கைமாறா நீ எனக்கு என்ன பண்ணணும்னா ஹீரோவோட ஒய்ஃபா இருந்து ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோயினுமே யோசிச்சு பார்த்துட்டு இப்ப நம்ம பாட்டியோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த டீல் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்போ பிரசன்ட்ல காட்டுறாங்க, ஹீரோ அவன் ஆபீஸ்ல இருந்து வெளில வந்துட்டு இருக்கான். அப்போ அவனை சுத்தி நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து சூழ்ந்துக்கிறாங்க. இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே சரமாரியா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன நீங்க ஒய்ஃபை விட்டு தனியா தான் தங்கிட்டு இருக்கீங்களா, நீங்க என்ன கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணீங்களாமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ரொம்பவே தப்பா கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஹீரோயினை பத்தி. இல்லைன்னா நீங்க பண்ணது ஃபோர்ஸ்ட் மேரேஜ் அப்படின்னு எல்லாம் சொல்லி ரொம்பவே வந்து தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க.
இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்டு ஹீரோவோட கெரியரை ஸ்பாயில் பண்ற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே இதெல்லாம் தூரத்துல நின்று பார்த்துட்டு தான் இருக்கா. விட்டா இவங்க ஹீரோவோட கெரியர் லைஃபே ஸ்பாயில் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடனே யார் சொன்னா எங்க ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த கிரௌடுக்குள்ள வந்து பேச வராங்க. ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட எல்லாமே பேட்டி கொடுத்துட்டு இருக்கா. யார் சொன்னா நாங்க தனியா வாழ்றோம், நாங்க 2 பேரும் ஒட்டுக்கா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுமே ரொம்ப அந்யோன்யமான கப்பல் மாதிரி அங்க காமிச்சுக்கிறாங்க. ஹீரோயின் மேல இப்பதான் ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. நீ மேனேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுவான். இங்க ரிப்போர்ட்டர்ஸோ ஹீரோயினை விடவே மாட்டாங்க போல, மாத்தி மாத்தி கொஸ்டின்ஸா கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒரு கட்டத்துக்கு மேல கீழே விழ போயிருவா. அப்போ ஹீரோ தான் வந்து டக்குன்னு பிடிச்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை தூக்கிட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயினோட காலில் வந்து லைட்டா அடிபட்டிருக்கும். அதுக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு ஹீரோ கேட்கறான், நீ போயிருவே இல்லை நான் உன்னை ட்ராப் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஹீரோயின்மா அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நொண்டி நடந்து போயிட்டு இருப்பா. ஆனா ஹீரோக்கு ஹீரோயினை தனியா விட மனசே இல்லை. அப்போ ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து உங்க காலுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஹீரோயின் உடனே நீங்க தப்பான பர்சன் கிட்ட வந்து பேசுறீங்க, நீங்க யாருன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஓ அப்ப நீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ கரெக்டா வந்து நீ என்னமா யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்க, சரி நீ போய் எனக்காக சமைச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தெரியாத ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட எல்லாம் என்ன பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ணி கூட்டிட்டு போறான். ஹீரோயினும் வீட்டுக்கு போயிட்டு குக் பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயினுக்கு சரியா குக் பண்ண தெரியல. ஹீரோயின் கையெல்லாம் சுட்டுக்கிறா. அப்போ ஹீரோ வந்து கையை பிடிச்சிட்டு உனக்கு குக் பண்ண தெரியலன்னா விட்டுருக்க வேண்டியதானே, எதுக்கு நீ இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஹீரோயினும் இல்ல நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டீங்க இல்லையா, நான் உங்களுக்காக பார்த்து சமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து நான் அன்னைக்கு உன் பிரேஸ்லெட்டை அறுத்துட்டேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணல, இதுக்கு பதிலாக தான் நான் உனக்கு இந்த பிரேஸ்லெட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேஸ்லெட் பாக்ஸை காட்டுறான். என்னை மன்னிச்சிரு, அன்னைக்கு நான் வந்து கோவத்துல அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே ரொம்ப சந்தோஷமா எனக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கறா. ஆமா ஏன் உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்கவும் இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயினோட தலையில தட்டி கொடுத்துட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது சீக்கிரம் எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயினும் நடக்கிறதெல்லாம் ரொம்பவே ஷாக்கா பார்த்துட்டு இருக்கா. இந்த சிடுமூஞ்சிக்கு ஒருவேளை நம்ம மேல லவ் வந்துருச்சா இல்ல இவன் நடிச்சுட்டு இருக்கானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஆத்தா ஹீரோக்கு நிஜமாலுமே வந்து ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. ஹீரோ சர்ப்ரைஸா ஹீரோயினுக்கு கேண்டில் லைட் டின்னர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கான். ஹீரோயின் அதை பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ தான் பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோயினுமே பரவாயில்லைங்க எனக்கு உங்க மேல எந்த வருத்தமே இல்லைன்னு சொல்லிடுறா. ஹீரோவுமே நிஜமாவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சரிவா சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போறாங்க. ஹீரோ செல்லமா ஹீரோயினுக்கு ஊட்டி விளையாண்டுட்டு இருக்கான். ஊட்டுங்கிற பேர்ல கிஸ்ஸும் பண்ணிடுறான். அப்புறம் இவங்களோட லைஃப் ரொம்பவே ஹாப்பியா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ வேலைக்கு போறப்போ ஹீரோயினுக்கு கார்டு கொடுத்துட்டு போறான். நீ நிறைய ட்ரெஸ் வாங்கிக்கோ, எல்லாமே பழைய ட்ரெஸ் மாதிரி கிடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இன்னும் இல்லங்க பரவாயில்ல என்கிட்ட காசு இருக்கு நான் அதுல வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோவுமே கம்பல் பண்ணி நீ இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அசிஸ்டண்ட்டை கூட்டிட்டு போக சொல்றான். 2 பேருமே ஒரு பிராண்டடான ஸ்டோருக்கு ட்ரெஸ் எடுக்க போறாங்க. ட்ரெஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கும் இல்லையா, அதை பார்த்தோன்னா அங்க வேலை பார்க்குற ஒரு பொண்ணு வந்து பார்த்தா ட்ரெஸ் வாங்குற மாதிரி எல்லாம் தெரியல, வேடிக்கை பார்க்க வந்த மாதிரி தெரியுது, சும்மா வேடிக்கை பார்க்குற மாதிரி இருந்தா இங்க இருந்து போயிரு, எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா வாங்குற கஸ்டமர் மட்டும் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்பவே மட்டம் தட்டுறா. கேட்டோன்னே அந்த அசிஸ்டன்ட் பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து உடனே ஹீரோக்கு கால் பண்ணி இங்க நடந்ததெல்லாம் அப்படியே ஒப்பிச்சிடுறான். ஹீரோ உடனே அந்த கடையே நான் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்றான். நீ அங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே அந்த செக்ரட்டரியோ அந்த லேடி கிட்ட இந்த ஷாப்போட ஓனரே எங்க மேடம் தான், அவங்க கிட்ட இந்த மாதிரி தரம் தாழ்த்தி எல்லாம் பேசிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அவளோ இவளை பார்த்தாலே பிச்சைக்காரி மாதிரி இருக்கு, இந்த இவ்வளவு பெரிய ஸ்டோரை வாங்க போறாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இன்னுமே திட்டிக்கிட்டு இருப்பா. இப்போ ஹீரோ கரெக்டா என்ட்ரி கொடுக்கறான். உனக்கு எவ்வளவு தைரியம் என்னோட மனைவியை பார்த்து பிச்சைக்காரின்னு சொல்ற, இடமே இப்ப என்னோட சொந்த இடம், ஒய்ஃப் தான் இங்க முடிவு பண்ணுவா, இங்க யாரு வேலை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு, வேலையே என் ஒய்ஃப் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மிரட்டி விட்டுட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போயிடுறான். நைட்டு ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கால் வருது. அது வேற யாரும் இல்லைங்க, ஹீரோயினோட அக்கா தான் வந்துட்டா போல, இதுக்கு மீட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கா. ஹீரோயினுமே அவளை மீட் பண்ண போறா. அவ வந்து கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு இதோட உன்னோட வேலை முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நான் வந்து அவங்க ஒய்ஃபா இருந்துக்கிறேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா ஹீரோயினுக்குமே வந்து பணத்தை எடுக்க ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா இவளுமே வந்து ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா இல்லையா, மனசு ஒத்துக்கல. உடனே அந்த அக்காக்காரியோ என்ன ஹீரோ கூட வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சு போயிருச்சா, வாழ்க்கை முழுசும் அவன் கூட வாழணும்னு ஆசைப்படுற அப்படிதானே, ஆனா அதுக்கு ஒருபோதும் கண்டிப்பா நடக்கவே நடக்காது. ஏன்னா நீ வந்து என்னோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்றதுக்காக மட்டும்தான் இருக்க, எல்லாருக்குமே ஹீரோ பிடிக்கும், அதுக்காக அவனை பிடிக்கணுங்கிட்ட எல்லாமே ஹீரோ வாழ்ந்துட முடியுமா என்ன? அது மட்டும் இல்லாம ஹீரோக்கு நீ எனக்கு பதிலாக தான் அங்க ரீப்ளேஸா போயிருந்தேன்னு தெரிஞ்சா உன்னை ஏத்துக்குவான்னு நினைக்கிறியா? அவனுக்கு கண்டிப்பா உன்னை பிடிக்காம போயிரும்.
அந்த மாதிரி எல்லாம் மனசு கஷ்டப்பட்டு போறதுக்கு இப்பதான் அவனுக்கு ஒண்ணு பிடிக்கும்ல, இப்படியே கிளம்பி போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவளுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு ஒரு நாள் மட்டும் ஹீரோ கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு பிறகு தெரியாம அந்த நைட்டே அங்க இருந்து கிளம்பிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோ எழுந்து பாக்குறப்ப இந்த பொண்ணு பக்கத்துல இருப்பா. ஏய் ஹேண்ட்ஸம் எழுந்துட்டியா அப்படின்னு சொல்லி பேசுவா. அதுக்குள்ள நீ எழுந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே க்ளோஸா இருக்கலான்னு பாப்பாங்க. அப்பந்தான் ஹீரோ அவளோட கைய பாக்குறா. அப்போ அந்த கையில பிரேஸ்லெட் இல்ல. அதை பார்த்த உடனே பிரேஸ்லெட் எங்கன்னு சொல்லி கேக்குறா. அவ உடனே அதெல்லாம் என்ன நல்லாவா இருக்கு, அது ரொம்ப ஓல்டு ஃபேஷனா இருக்காது, அந்த டிராயர்ல தான் கிடக்கு அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ வந்து யோசிக்கிறான், அவன் அந்த பிரேஸ்லெட் அவ கழட்டவே மாட்டாள, அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். மட்டும் இல்லாம ஹீரோயின் இந்த ஆட்டிடியூட பேச மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் சரி நான் பார்லர் போகணும், போறப்ப என்ன டிராப் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் இது வரைக்கும் பார்லருக்கே போனதில்லை போல. இவனுக்கு இன்னுமே டவுட் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் ஹீரோவும் கூட்டிட்டு போய் டிராப் பண்ணி விட்ட உடனே அவன் கேட்கறான், அவன் காலில் காயம் இருந்துச்சுல, அது சரியா போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இவ காலை மறைச்சிட்டு ஓ அதெல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ துள்ளி குதிச்சு போறா. பார்க்கல ஹீரோக்கு இன்னுமே டவுட் அதிகமாயிருச்சு. உடனே அவன் அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோயினோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி கேட்டு விசாரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த அசிஸ்டன்ட்டுமே சரின்னு சொல்லிடுறான். அப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வரப்போ அவங்க அசிஸ்டன்ட் கால் பண்றாங்க. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் சொல்றாங்க, பாஸ் உங்களை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஃபாரின்ல இருந்திருக்காங்க, ஆனா இது ரொம்பவே வியர்டா இருக்கு, அப்போ உங்களை கல்யாணம் பண்ணது யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹீரோ புரிஞ்சுக்கிட்டா இதுல ஏதோ ஃபேக்கான விஷயம் நடந்திருக்குன்னு. ஹீரோ உள்ள வந்தோடனே என்னங்க நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ண போறா. இவனும் ஃபர்ஸ்ட் நீ யாருங்கிறத சொல்றியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அவளும் என்ன இப்படி கேக்குறீங்க, நான் உங்க வைஃப் தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. ஹீரோ நீ யாரு என்னங்கிற எல்லா விஷயமே எனக்கு தெரியும், ஒழுக்கமா என் கூட இருந்தவ யாரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். உடனே அவளோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறா. ஓ உனக்கு ஆல்ரெடி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா, அவளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கியா, நான் ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாத, நான் தான் உன்னோட ரியல் வைஃப், நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா இருந்துச்சு, என்னோட இடத்த அவனால ரீப்ளேஸே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அவனும் டைம் வேஸ்ட் பண்ணாத, ஒழுக்கமா அவ எங்க இருக்கான்னு சொல்லுடி அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க இவளுமே நான் செத்தால அவ எங்க இருக்கான்னு சொல்ல மாட்டேன். அவனுமே அவளை பிடிச்சு கத்தி விட்டுட்டு வெளில வந்துடுறான். அப்போ கரெக்டா ஹீரோட அசிஸ்டன்ட் கால் பண்றான். அவன் கால்ல சொல்றான், பாஸ் நீங்க கல்யாணம் பண்ணீங்களே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து யூஎஸ் போறதுக்கு ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காதமா, நீங்க உடனே போனா அங்க பாக்கலாம், எனக்கு கால் பண்ணி ஒருத்தவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவனுமே பதறி அடிச்சுட்டு அங்க போறான். அங்க போய் சுத்தி முத்தி தேடிக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினுமே கடைசி நிமிஷத்துல ஹீரோ நம்மள கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போயிட மாட்டானோ அப்படிங்கிற மாதிரி இவளும் தேடிக்கிட்டு இருக்கா. அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு கடைசியில ஹீரோயினை ஃபைனலா கண்டுபிடிச்சிடறான். என்னை பார்த்து ஒருத்தர் சிரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஹக் பண்ணி ஒன்று சேர்ந்துடுறாங்க. இது ஒரு ஹாப்பி எண்டிங்கா முடிஞ்சிருச்சு. இதோட இந்த சீரீஸ் கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.